எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டலை வச்சு சன்னா மசாலா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு கருப்பு சுண்டல்னால் நான் எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு தனியாக எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சு வானொலியில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஹீட் ஆனதும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பொடிசாக அந்த கட்டரில் வச்சு நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா இருக்கும், நைஸாக முழுசாக வெங்காயம் தெரியாமல். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் அதே மாதிரி நைஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட நான் தண்ணி ஊற்றல, லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணுவேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை மூணையும் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா சுண்டை வதங்கணும். அந்த மசால் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதே மாதிரி நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த சுண்டலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுண்டலோடைய அந்த மசால் நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மசால் தனியாக அரைக்கணும். அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கு நான் என்னென்னலாம் அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், கொத்தமல்லினா அந்த விதை இருக்கும் இல்லையா, அது கொத்தமல்லி தனியாக, அப்புறம் 4 முந்திரி பருப்பு, கொத்தமல்லி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் 2 பேருக்குனா ஒவ்வொரு பீஸ் போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நான் அந்த மசாலில் சேர்த்துட்டேன். வேறு தண்ணி நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றலை, இவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நான் ஸ்டார்டிங்கில் போடலை, உப்பை லாஸ்ட்டாக போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சாலே போதும். இந்த மாதிரி வந்துடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நார்மலாகவே நம்ம இதை நல்லா மழை பெய்யும் இந்த குளிர்காலம் அதுக்கெல்லாம் இதை அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா இந்த சாரோட காட்ட சாட்டமாக நல்லா இருக்கும். இது நம்ம நார்மலாகவே சாப்பிட்லாம். இதை